முன்பு பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட பகுதிதான் இன்றைய ஈரான். உலகின் மொத்த கச்சா எண்ணெய் இருப்பில் 2/3 பங்கு இருப்பது ஈரானில்தான். ஈரானின் அரசியல் மற்றும் மத உச்சத் தலைவராக விளங்கி நாட்டை காத்து வந்தவர்களின் பட்டியலில் இடம்பெற்றவர்தான் கோமானி. மேற்கத்திய உடைகளை உடுத்தி வந்த ஈரான் பெண்கள் புர்கா அணிவது கட்டாயம் என்பதான பல கட்டுப்பாடுகள் விதைத்து இராணுவ கட்டுப்பாட்டில் கெமேனியின் அரசு பல்வேறு விதமான நடைமுறைகளை அமுல்படுத்தி வந்தது. இந்த கெமானியனின் ஆட்சியில்தான் 1980 செப்டம்பர்களில் ஈரான் மீது ஈராக் போர் தொடுத்தது. 8½ ஆண்டுகள் நீடித்த இந்த போரில் 5 லட்சம் பேர் உயிரிழந்த வரலாறும் இடம் பிடித்தது. ஈரான் நாட்டின் நிர்வாகம், நிதித்துறை, இராணுவம், செய்தித்துறை, ஊடகம் மற்றும் நாடாளுமன்றத்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டுப்படுத்தும் முழு அதிகாரம் கொண்டவராக அயதுல்லா கெமானி நிர்வகித்து வந்தார். அவரின் செயல்திட்டங்கள் உலக நாடுகள் மத்தியிலும், குறிப்பாக அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் மத்தியில் கடும் நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை இருந்தது. அவரின் செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகியோர் கூட்டு சேர்ந்து கெமேனியின் கதையை முடிக்க வேண்டுமென பல ஆண்டுகளாக திட்டமிட்டிருந்தனர். அந்த திட்டத்தில் ஒன்றுதான் தற்போது அரங்கேறிய அதிரடி நடவடிக்கைகள். 36 ஆண்டுகள் இரும்பு பிடியுடன் ஈரான் நாட்டை ஆட்சி செய்த அயதுல்லா கமானி அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு படைகளுடன் சேர்ந்து கொல்லப்பட்ட சம்பவம் எப்படி என்பதை விளக்குகிறது. அவரது கடைசி நிமிடங்களின் பின்னணிகள் குறித்தும் இந்த செய்தியில் பார்ப்போம். கெமேனியை தீர்த்து கட்ட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் நதன்யாகு ஆகியோர் பல மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்திருந்தனர். இதற்காக கெமேனி மற்றும் அவரது ஈரான் அமைச்சர்கள் மூத்த இராணுவ தலைவர்களின் நடமாட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் ஈடுபட்டு வந்தனர். அமெரிக்காவின் மிகவும் புகழ்பெற்ற CIA என்று சொல்லப்படும் உளவு நிறுவனமும் இஸ்ரேலின் மொசாத் உளவு அமைப்புகளின் ஏஜென்ட்டுகளும் தீவிரமாக கெமேனியின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தது. இது ஒருபுறம் இருக்க, அதே நேரத்தில் உலகை திசை திருப்புவதற்காக ஈரானுடன் பேச்சுவார்த்தை என்ற நாடகத்தையும் அமெரிக்கா சமீபத்தில் அரங்கேற்றி வந்துள்ளது. பிப்ரவரி 28 மாலை தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஒரு வளாக கட்டிடத்தில் முக்கிய அரசு, இராணுவ அதிகாரிகள் மற்றும் உச்சத் தலைவராய் விளங்கி வரும் கமேனி ஆகியோருடன் சந்திப்பு நடப்பதாக அமெரிக்காவின் உளவு நிறுவனமான CIAக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் அவர்கள் மாலை நேரத்தில் சந்தித்து ஒரு முக்கிய முடிவுகளை மேற்கொண்டிருந்த அந்த இடத்தில் அதிரடி தாக்குதல்களை நடத்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் திட்டமிட்டிருந்தன. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு காலை நேரத்தில் அந்த கூட்டம் நடத்தப்படவிருப்பதாக அமெரிக்காவின் உளவுத்துறையான CIAக்கு தகவல் கிடைத்தது. இதுபற்றி தகவல் உடனடியாக இஸ்ரேலின் தூதுப்படைகளுக்கும் அந்த தகவல் பரிமாறப்பட்டது. இதனையடுத்து கூட்டம் நடைபெறும் அந்த கட்டிடம் இருக்கும் இடத்தை தகர்த்து எறிய இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் விரைந்தன. காலை 6 மணி அளவில் நடவடிக்கைகளை கச்சிதமாய் முடித்து தீர்க்க திட்டமிட்ட இஸ்ரேல் தனது விமானப்படை ஜெட் விமானங்களை ஏவி நீண்ட தூர ஏவுகணைகளை சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு கமேனி இருந்த வளாகத்தை நோக்கி அதிரடியாய் தாக்கியுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அடுக்கி வைத்த சீட்டுக்கட்டுகளைப் போல் சீறிப்பாய்ந்த ஏவுகணைகளால் அந்த கட்டிடம் முழுவதும் சரிந்து மளமளவென விழத் தொடங்கியது. மூத்த ஈரானிய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு வளாக கட்டிடத்தில் இருந்து கமேனியும் அதன் அருகில் நின்று கொண்டிருப்பதற்கான அடுத்த தகவல்களும் கிடைத்த வண்ணம் அடுத்தடுத்து 30 ஏவுகணைகள் வீசப்பட்டு அவர்கள் இருந்த மாளிகை வளாகங்கள் முழுவதும் தரைமட்டமாக்கப்பட்டதாக வால்ட்ரிட்ஸ் ஜேர்னல் என அழைக்கப்படும் அந்நாட்டின் பிரபல நாளேடு சில காட்சிகளையும் பதிவுகளையும் வெளியிட்டது. இந்த கட்டிடத்திற்குள் இருந்த கமானி, அவரது மகள், மருமகன்கள், பேத்தி ஆகியோர் பலியானதோடு அடுத்த கட்டிடத்தில் இராணுவ அமைச்சர்கள், இராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் என அடுத்தடுத்து பலரும் கொல்லப்பட்டார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் கதையை முடித்த இஸ்ரேலின் ஏவுகணையின் வீச்சுதலால் தரைமட்டமாகிப் போன அந்த கட்டிடம் முழுவதும் புகைமண்டலமாய் காட்சியளித்தது. இந்த கொடூர தாக்குதல்களின் விவரம் குறித்து இஸ்ரேல் இராணுவம் தனது பதிவுகளையும் வெளியிட்டது. அமெரிக்காவின் உளவுத்துறையின் பங்களிப்பு குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை.